வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 எங்கள் தமிழ் பகுதியில் இருக்க 1 மார்க்ஸ் பார்க்கலாம் வாங்க. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஷின், நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. செகண்ட் ஒன், குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். தேர்ட் ஒன், வான் கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. நயமறிக. எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு அருள்நெறி அதுவே. இது ரெண்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் எழுத்து ஆ இருக்குது, இங்கேயும் ஆ இருக்குது. அதாவது முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் தான் மோனை சொற்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பாடலில் என்ன சொற்கள் வந்திருக்கு அப்படின்னா கொல்லா, கொள்கை, அந்த ரெண்டு நம்ம எடுத்து எழுதிக்கணும். அடுத்த என்ன சொற்கள் வந்திருக்கு அப்படின்னா எல்லா, என்றும். எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு அருள், பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் இரண்டாம் எழுத்து பாருங்கள், ரெண்டு சொற்கள்லையும் வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. இதில் ரூ வந்திருக்கு, இதில் ரூ வந்திருக்கு. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் தான் எதுகை சொற்கள்னு சொல்லுவாங்க. நம்ம பாடலில் என்ன சொற்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். எதுகை சொற்கள் கொல்லா, எல்லா, அன்பும், இன்பம். எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் ஏப்பு சொற்களை எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு தரலாகும், குரலாகும். தரலாகும்ல இம்முங்கிற கடைசி எழுத்தும் குரலாகும்ல இம்முங்கிற கடைசி எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது இறுதி எழுத்து ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை தான் நம்ம ஏப்பு சொற்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாடலில் என்னென்ன சொற்கள் ஏப்பு சொற்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். புகழாது, இகழாது, குறியாக, நெறியாக.